வர வர அண்ணாச்சி வீடு சும்மா பளன்னு ஷைனிங்கா இருக்கு. ஊருக்குள்ள நிறைய பேர்கிட்ட லஞ்சம் வாங்கி இருப்பாரு போல இருக்கு. இப்பதான் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. வாங்கின காசு எல்லாம் சேர்த்தி வச்சு வீட்டை அப்படியே பளபளான்னு பண்ணி இருக்கிறாரு. ஐயோ, இந்த வெறப்பத்த வேற அண்ணாச்சிக்கு பரிசு கொடுக்க சொல்லி ஒரு பொட்டியை கொடுத்துருக்குது. இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு சமயம் பாம் இருக்குமோ? வெறப்பத்தையை நம்ப முடியாது. அண்ணாச்சி கூட என்னையும் சேர்த்து மேல அனுப்புறதுக்காக பாம் கொடுத்தாலும் கொடுத்துருக்கும். அடே பிச்சை முத்து பிஎம் பொட்டியை கொடுத்தோன்னே அண்ணாச்சி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிரு. பி கேர்ஃபுல். ஒரு தடவை சொன்னா அறிவில்ல, ஒழுங்கா எங்க அண்ணாச்சி வரதுக்கு முன்னாடி ரவுஸ் பண்ணாம ஓடி போயிடு. அட போட, நான் பார்க்க வந்ததே உங்க அண்ணாச்சியை தாண்டா. சொன்னா புரிஞ்சுக்கியா? நீ இரு. நீ எங்க இங்க வந்த? இரு கதிரே, உன் வீட்டுல வேலை செய்யறவனுக்கெல்லாம் பேரு கிடையாதா? இவன் பேரு 8. அப்ப இவன் பேரு 9. அடே 9, இங்க எங்களுக்கு நிக்கிறதுக்கு பொசிஷன்ல இடம் இல்ல. இப்ப உன் பொசிஷன் அங்க போ. பிரச்சனை சும்மா போயிட்டு இருக்குது. முத்துனதுக்கு அப்புறம் உள்ளவா போடா. போடா 8 போடா. போக முடியாது. என்ன பண்ணுவ? போக மாட்டியா? இந்த அல்லை கைகளோட விசுவாசமே விசுவாசம் தான். கேட்டா இவனுக்கு 50 பைசாக்கு புற வாங்கி போடுறானுங்க. நீங்க 50 ரூபாய்க்கு விசுவாசமா இருக்கிறீங்களே, இது அநியாயமா படல? 5 பைசா பிஸ்கெட்டுக்கு அந்த வீட்டுல வாலாட்டுற நீ இங்க எதுக்கல வந்த? கதிரு, அப்ப என்ன நாய்ங்கிறியா? அடே கதிரு, இந்த நாய்க்கு எந்த இடத்துல வாலாட்டணும், எங்க கடிச்சு வைக்கணுங்கிறது நல்லா தெரியுமாடா? பிச்சை முத்து, அதான் நல்லா தெரியுமே. தியேட்டர் வாசல்ல நின்னு லைன்ல நிக்கிற பொம்பளைங்க கிட்ட எப்படி வாலாட்டுறன்னு. அடே முத்து, சீக்ரெட் எல்லாம் வெளியே சொல்லாத. இந்த பிஎம் பெரிய அரசியல்வாதி கிட்ட எப்படி நாகரிகமா பேசணும்னு உனக்கு தெரியாது? எங்க அண்ணாச்சி வீட்டுக்கே வந்து எங்களே மிரட்டுறியா? உடாலே. அரே கதிரு முத்து, இந்த அல்ல கைகளை எல்லாம் நம்பாத. இவனுக்கு விடுற உடால இந்நேரம் என்ன தூக்கி வெளியில போட்டிருக்கணும். எப்படி வீட்டு வராண்டால கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கானுங்க பாத்தியா? இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் வீட்டுக்குள்ள வேலைக்கு வச்சுக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். வாடா கடக்குட்டி ஜெயவேலு, என்ன கொசு அடிக்கிற மாதிரி தோல்ல பொட்டுன்னு போடுற? உன்னை வைத்தியம் பாக்குறதுக்காக வெளியூர்ல படிக்க வச்சா, இப்ப நீ எங்க இங்க வந்த? வாய முடியா? எங்க 8 எழுத்தியே போட்டு குடிக்கிறியா? நிறுத்துங்கடா. உண்மையை சொன்னா உங்களுக்கு கோபம் வருதா? அடே, இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் ஓசியில பாக்கணுங்கிறதுக்காகத்தானே என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. பிச்சமுத்து, உன் சித்து வேலைலாம் அந்த நாகவல்லி கிட்ட வச்சுக்கோ. நீ எப்படிப்பட்ட கேடி, அறிவுக்கட்ட மூதேவி, களவாணி பையன், முடிச்ச விக்கன்னு எங்களுக்கு தெரியாது. திட்டுங்கடா, திட்டத்தாண்டா. ஏன் அரசியல் கொடி மேல பறக்கும். வாழ்க அரசியல், வாழ்க பிச்சமுத்து. திட்டு வாங்கறதுக்குனே இங்க வந்தியா? அப்படின்னா கூலி காலை வச்சு திட்டு வாங்கிக்க வேண்டியதானே? இல்லனா உன் பொண்டாட்டி இருக்காளே ஜில் ரமாமணி, அவகிட்ட கேட்டு திட்டு வாங்கிக்க வேண்டியதானே? கரெக்ட் சுகந்தி, குட் பாயிண்ட். இது எப்படி எனக்கு தெரியாம போச்சு? சூடு சொரணை இல்லாத ஜென்மமா இருக்கியே. என்னதான் திட்டினாலும் திருப்பி இங்கேயே சுத்தி வந்துட்டு இருக்க. ஆமா, எனக்கு சூடு சொரணை இல்ல. எனக்கு சூடு சொரணை இல்ல. அண்ணாச்சி உள்ள இருக்காரா? இங்க என்ன கூத்து? வணக்கம்மா, என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் பிஎம் பிச்சமுத்து, நாகவல்லியோட மருமகன். அண்ணாச்சிய பார்க்க வந்திருக்கிறமா அண்ணா. யாரது வீட்டுல ஒரு புது டிக்கெட்? ஏய், எங்க வீட்டு பொம்பளைங்களை டிக்கெட்டுன்னு பேசுன பிச்சுடுவேன் பிச்சு. ஏண்டா, செருப்பு போட்டுட்டு தான் உள்ள வருவாங்களா? இதத்தான் அந்த நாகவல்லி உனக்கு சொல்லி கொடுத்தாளா? போ போ போ, காட்டி வெளியே போடு போ. கண்டிப்பா கலட்டணும் மாமா. போங்கறல, போடா. அம்மா கலட்டி வச்சிட்டம்மா. அப்புறம் நான் ஒரு விஷயத்துக்காக தூது வந்திருக்கேன். என்னது தூது வந்திருக்கியா? நீயா? அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி உனக்கு என்னல இங்க வேலை? தூது வந்திருக்காராம், நாம மரியாதை செய்யணுமா? ஆமாங்க அண்ணாச்சி, இந்த ராமாயணம் மகாபாரதத்தில் எல்லாம் தூது வருவாங்களே, அது மாதிரி நான் வந்திருக்கிறேங்க அண்ணாச்சி. உங்க பசங்களுக்கு தூதுன்னா என்னன்னே தெரியல. ஏன்னா இவனுங்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் தெரியாது.
நீங்க ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்க பழம்பெரும் ஆள். வந்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு இவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஓ ராமாயணம் தூதா, நீ வேணா ஹனுமானா இருக்கலாம், அதுக்காக எங்க அண்ணாச்சிய ராவணன்னு சொல்றியா? போதும். இந்த பாருல, ராமாயணத்தை பத்தி நல்லா தான் பேசுறிய, ஆனா வாயை நாக்கையும் சீதைய போல அடக்கி வச்சிருக்கணுங்கிற. ஏலா பிச்சை, உனக்கே நல்லா தெரியும்ல, என் பசங்கள்லாம் கொஞ்சம் முன்கோவக்காரங்க. அவனுக்கு கோவம் வந்துருச்சு, அப்புறம் நான் எடுத்தா கூட கேட்க மாட்டானுங்க. அதனால முதல்ல நீ இடத்த காலி பண்றதுதான் நல்லது போல. அண்ணாச்சி, நீங்க சொன்னா அதுக்கு அப்பீல் ஏது? நான் நேரா விஷயத்துக்கே வர்றேன். நீங்க ரிட்டையர்ட் ஆன விவரத்தையும் ஊரே ஒன்னா கூடி உங்களுக்கு பாராட்டு பரிசு கொடுத்ததையும் அழகு தூர பேப்பரை பார்த்து எங்களுக்கு படிச்சு காமிச்சான். அந்த நிமிஷத்திலிருந்து உங்களை நாங்களும் பாராட்டணும்னு நினைச்சோம். அதனாலதான் எங்க நாகவல்லி அத்தை உங்களுக்கு இந்த பரிசை எடுத்துட்டு போய் நேரடியா பார்த்து கொடுக்க சொன்னாங்க. ஏய், ஏல நாகவல்லி, உனக்கு அந்த ஈன புத்தி இன்னும் அடங்கலையா? அடங்கி இருக்கிற என்ன கீறி விட்டு என் வேதனையை ரசிக்க பாக்குறியா? எந்த நெருப்பை மறக்க நினைக்கிறனோ அது அணைஞ்சிராம என்ன ஊத்துறியா? இந்த வீட்டுல இந்த உருவம் மட்டுமில்ல, அதோட நிழல் கூட இங்க படக்கூடாது. இல்ல, இவன் அடிச்சு துரத்துங்களே. போதும் போதும், நிறுத்தல, போயிடுகிறல்ல போல. திரும்பி பார்க்காம போயிடு. நில்லுபுல, இந்த குடும்பத்தை சேர்ந்த யாரும் அதை தொடக்கூடாது. எல்லாரும் உள்ள போங்கல, போங்கல. புரிஞ்சிக்குமா? சாமியண்ண, மத்தவங்கள மாதிரி உங்க பேத்திய சமையலறையில படுத்துக்கன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. என்ன இருந்தாலும் அவளும் ஒரு வயசு பொண்ணாச்சே. அம்மாடி சக்தி, அவளுக்குன்னு தலை சாச்சிக்க ஒரு இடம் வேண்டாமா? பேசாம அவ இங்கேயே தங்கிக்கிட்டோம், வழக்கம் போல நீங்க ஹால்லயே படுத்துக்கங்கண்ணே. இத பாருமா, என் மருமக சுகந்தி ஒரு மாதிரி பேசினத நீ மனசுல வச்சுக்க கூடாது. எல்லாரையும் உன் குடும்பமா நினைக்கணும். புரியுதா? என்ன நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேங்கிற? நல்லவங்க பேசும்போது பதில் பேசக்கூடாது எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அம்மாடி அண்ணே, உங்க பேத்திய இவ அப்பா அம்மா நல்லா தான் வளர்த்திருக்காங்க. என்னதான் நம்ம வீடு சத்திரமா இருந்தாலும் இப்படி சமையல்காரிக்கு தனி ரூமா குடுக்கறது? ஏய், என்ன சமையக்காரி வேலைக்காரின்னுகிட்டு? சாமி என்ன யாரு? அவரு இந்த வீட்டு கணக்கு பிள்ளை மட்டும் இல்ல, அண்ணாச்சியே மதிக்கிறவரு. அந்த வகையில சுத்தி வளைச்சு பார்த்தா இந்த சக்தியும் நமக்கு சொந்தம்தான். போமா, நீ போய் வேலையை பாரு, போ. உங்க நல்ல மனசுக்கு சுத்தி வளைக்காமையே நான் சொந்ததான். பாருடா,
பரவாயில்லையே, அண்ணாச்சி முன்னாடி ஊமையா இருந்துட்டு உள்ள வந்ததும் நல்லா பேசுறா. சரி சரி, அப்புறமா பேசலாம். நீங்க ஓய்வு எடுத்துக்க என்ன. தாத்தா, நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? கண் கலங்காம எப்படி மறக்க முடியும்? பட்டணத்துல செல்வாக்கா வாழ்ந்த பொண்ணு, இந்த வீட்டுல மகாராணிய வாழ வேண்டிய ஒரு பொண்ணு, இப்படி 8 அறையில அடைச்சு வைக்கிறதுக்கு இந்த பாவியும் ஒரு காரணம் ஆயிட்ட. நம்ம தாத்தா, நீங்க ஏன் இப்படி தப்பு தப்பா நினைக்கிறீங்க? இந்த வீட்டை பார்க்க முடியுமா, இங்க இருக்கிறவங்களோட பேச முடியுமான்னு பயந்து பயந்து வந்த எனக்கு இப்ப இந்த வீட்டுல ஒரு அறையே கிடைச்சிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய சாதனை. எதுமா, உனக்கு உரிமை உள்ள இந்த வீட்டுல இப்படி சமயக்காரியா நுழைகிறது ஒரு சாதனையா? இதுக்கு பேரு சாதனை இல்லம்மா, என் எதிரிக்கு கூட வரக்கூடாத வேதனை. உங்களுக்கு என்ன, நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க. ஒரு கல்யாணம் குடும்பம்னு நீங்களா எதுவும் தேடிக்கலனாலும் கடவுள் உங்களுக்கு சொந்தம் பந்தம்னு எத்தனை பேரு கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட உங்களுக்கு நானும் எங்க அப்பாவும் அம்மாவும் அனுபவிச்ச அந்த அனாதைங்கிற வார்த்தையோட வலி எவ்வளவு கொடுமையானதுன்னு உங்களுக்கு புரியாது தாத்தா. எல்லாம் சரிதாம்மா, ஆனா எத்தனை நாளைக்கு இப்படி கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிட்டு இருக்க முடியும்? எதை வந்தோம் பார்த்தோம், ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு புறப்பட்டு போயிடுவேன்னு நினைச்சேன். நீ வர்ற வழியில பேசின பேச்செல்லாம் கேட்கும் போது எனக்கு குளிர் ஜுரமே வந்துருச்சுமா. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் தாத்தா. நான் வந்த வேலை மட்டும் முடியட்டும், என்னை விட நீங்க தான் சந்தோஷப்படுவீங்க. புரியாத பொண்ணா இருக்கேம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தல அண்ணாச்சோட கோபத்தை, எத்தனை வருஷம் ஆனாலும் அடங்கக்கூடிய ஆத்திரமாது. கிழக்க உதிக்கிற சூரிய மேற்க உதிக்குன்னு நீ நம்புற. நிச்சயமா தாத்தா, எந்த வீட்டுல எங்க அம்மா ஓடி ஆடி நடமாடினாங்களோ அந்த வீட்டுக்குள்ள நான் நுழைவேன்னு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நானும் எங்க அம்மாவும் நம்பியே இருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு அது நடந்துருச்சுல்ல. அதே மாதிரி நான் நினைக்கிற எல்லா விஷயமும் நிச்சயமா நடந்தே தீரும். அதுக்காக எந்த அளவுக்கும் போராட நான் தயாரா தான் வந்திருக்கேன். திருவாளர் வெற்றிவேல் அண்ணாச்சியா இல்ல இந்த சக்தியான்னு ஒரு கை பாத்துருவோம். புரியாம பேசாதம்மா. இது உனக்கு அண்ணாச்சிக்குமான யுத்தம்னா 2 பேரும் ஜெயிச்சிருவீங்க, அது எனக்கு தெரியும். ஆனா என்ன தாத்தா ஆனா? ஆனா என்னவா, நடுவுல நாகவல்லின்னு ஒருத்தி பல தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கல, அதை மறந்துட்டியா? அண்ணாச்சியை கோவப்படுத்தணுங்கிறதுக்காக உங்க அம்மா போட்டோவை அனுப்பி வச்சாவ, அதை மறந்துட்டியா நீ? ஆமா தாத்தா, உங்க பயத்திலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. தர்மத்தோட போட்டியிட்டு ஜெயிக்கிறது சுலபம் நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா வந்த அப்புறம் தான் புரியுது, போராட வேண்டியது அதர்மத்து கூடன்னு. பாப்போம். அண்ணா, அந்த 200 மூட்டை அரிசி கணக்கு இதுல வரலையாண்ணே? அது 100 மூட்டை இதுல வந்துருச்சு. சரி, ஒரு 50 மூட்டை கணக்கு இதுல தான் இருக்கு, பின்னாடி இருக்கு. கரெக்டா அது தெரியா நீ? இதை இப்ப கொடுத்துறேன். சரிண்ணே. அம்மா, இதுக்கு மேல இந்த கணக்கு வழக்கு பார்க்க எனக்கு பொறுமை இல்லம்மா. நீ ஆச்சு அண்ணன் ஆச்சு, நான் போய் தூங்குறேன். அழகே, அம்மா தூக்கம் வருதுமா. ராஜதுரை, அம்மா அழகு போகட்டும்னு காத்துட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா, என்ன விஷயம்? வர வர உன் கணக்கே சரியில்லையப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குளறுபடியா இருக்கே. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அது பகல்ல வட்டி பணமும் குத்தக பணமும் வசூலிக்கிற கலப்புல சில டைம்ல ராத்திரி கணக்கு ஒழுங்கா பார்க்காம அப்படியே படுத்துறேனே தவிர வேற ஒண்ணும் இல்லம்மா. நீங்க வேணா நல்லா இருந்து பாருங்க, எல்லா கணக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்குமா? நான் ஏன் சொல்றேன்னா, உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பம். எனக்கு அப்புறம் நீ தானப்பா இந்த குடும்பத்தையும் சொத்தையும் பார்த்துக்கணும்.
என்னம்மா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற ஒண்ணும் இல்லப்பா, துரப்பாண்டிக்கு ஊர் நாட்டு விஷயத்த பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அழகு இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறான். உன் தங்கச்சி எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னே தெரியல. அப்ப நான் உன்னை மட்டும் தானப்பா நம்பி இருக்கணும். அதெல்லாம் உண்மைதாம்மா. இருந்தாலும் நான் ஐயோ உண்மைதான் அம்மா, என் ரூம்ல அந்த 2 எழுத்து இருக்கிறது உண்மைதாம்மா. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ஜன்னல் வழியா அது இருக்கிறத பார்த்தேன். அப்புறம் அது கொலுசு சத்தத்தை என் காதால கேட்டேன். மாமா இல்லாம நான் ரூமுக்கு போக மாட்டேன். மாப்பிள்ள ஒண்ணும் வரலையா? அம்மா போன் இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இருக்காதுப்பா. செகண்ட் ஷோ கலெக்ஷனையும் பார்த்துட்டு வரலான்னு இருப்பாரு. சரி, மாப்பிள்ள வர வரைக்கும் நான் இவ கூடவே இருக்கேன். நீ போய் படுத்து தூங்கு போ. ஆமா ஆமா, நீ போ. நீ கிளம்பு. ஐய சரியான பயந்தாங்குழி பிள்ளையா இருக்கேம்மா. ராஜதுரை, என்னம்மா போனை விட்டுட்டு போறே, எடுத்துட்டு போ. என் போன் ரூம்ல இருக்குமா? இது தம்பியோட போனு. அம்மா எடுக்காதம்மா, எடுக்காத. இது அதான். ஐயோ அந்த மாதிரிலாம் இருக்காதுமா. அம்மா அப்ப ஏன் இந்த நேரத்துல போன் அடிக்கணும்? நீ எடுக்காதம்மா. ஐயோ போன் அடிக்குது, எடுக்க விடுறாளா பாரு. எடுக்காதம்மா. சாரிம்மா. இந்த நேரத்துல யாருப்பா உனக்கு போன் பண்றது? அது கூட படிச்ச ஃப்ரெண்டுமா. சரிடா, சீக்கிரம் பேசு. டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கண்ட நேரத்துல ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு. பேசுறதுக்குன்னு டைம் இருக்குல்ல, அப்போ ஃபோன் பண்ணி தொலைய வேண்டியதானே. ஷோ, என் நிலைமை தெரியாம கோவப்படாத. அதுக்காக இப்படியா மத்தவங்க தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி ஃபோன் பண்றது? என்கிட்ட கொடுப்பா, நான் அவங்கிட்ட பேசுறேன்.